வணக்கம் அன்புறவுகளே, நான் உங்கள் மண்ணை கலியுருவி. 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்த சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். இது 3வது பதிவு. சுவாரஸ்யம் 16 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ ஆட்சி அமைக்க போகிறாங்கல்ல டிவிகே சார்பில், அவங்க சார்பில் இருக்க பல கேண்டிடேட்ஸ் யாருன்னே அந்த தொகுதி மக்களுக்கே தெரியலை. ஏன் இவ்வளோ பேசுகிற எனக்கே என்னோட தொகுதியில் இருக்க மன்னார்குடி தொகுதியோட வேட்பாளர் யுவிஎம் ராஜராஜன் அவர்கள், சரியாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், அவர்கள் தான் ஒரு 1 வீக் பிஃபோர் தான் தெரியும். அதுக்கப்புறம் அவங்க யார் அப்படிங்கிறதே நான் ஓட் பண்ண போன அன்னைக்கு தான் பூத்துக்கு அவங்களும் அதே டைமில் வந்திருக்காங்க பூத் விசிட்டுக்காக. நானும் போகிறேன், நான் ஓட் பண்ணுறேன், அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க அங்கே உள்ளவங்க கிட்ட. அப்போ தான் எனக்கே தெரியும் இந்த மாதிரி சங்கடமான சூழ்நிலைகள்லாம் இந்த தேர்தலில் தாங்க நடந்திருக்கு. நமக்கு தெரியாதவங்கெல்லாம் நம்ம தொகுதி வேட்பாளராகி அந்த கட்சியை ஆட்சி அமைக்கவும் போகுது. சுவாரஸ்யம் 17 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சி 15 வருஷமாக அரசியல் களமாடுற ஒரு கட்சியோட 234 தொகுதிகள்லையும் தோல்வியை சந்தித்தது மட்டும் இல்லாமல் அதன் ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்கள், நாம் தமிழர் கட்சியோட சீமானவர்கள் டெபாசிட்டையும் இழந்தது ரொம்பவே வருத்தமான ஒரு செய்தியான நான் பார்க்குறேன். சுவாரஸ்யம் 18 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தலில் சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் குழந்தைகள், பெண்கள் தாங்க டிவிகேக்கு. இப்போது அப்போல்லாம் ஓட்டு போடும்போது சொல்லுவாங்க, கட்சியோட விசுவாசம், இல்லை எங்கள் குடும்பம் இதுலேருந்து வந்தது, இல்லை எனக்கு இது பிடிச்சது நான் ஓட் போட்டேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை தான் நம்ம கேட்டிருப்போம். ஆனால் முதல் முறையாக இந்த தேர்தலில் தான் நீங்கள் யாருக்காக ஓட்டு போட்டீங்க, என் பேரை சொன்னா, என் பேத்தி சொன்னா, என் பொண்ணு சொன்னா, என் பையன் சொன்னான் அப்படின்னு வீட்டில் உள்ளவங்க இன்சிஸ்ட் பண்ணி ஒரு தேர்தலில் ஓட்டு போட்டாங்கன்னா அது இந்த தேர்தல் தாங்க. அதுக்கடுத்து சுவாரஸ்யம் 19 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 4 கட்சிகள் முக்கியமாக நம்ம களத்தில் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது 3 கட்சிகள் மாறி மாறி இலவசங்கள் அள்ளி தெளிச்சாங்க. நீ ரூ. 1000, நான் ரூ. 2000, நான் 2500, நான் 4 சிலிண்ட்ரு, நான் 6 சிலிண்ட்ரு, நான் நான் லோக்கலில் பஸ்ஸை ஃப்ரீயாக விட்டியா, நான் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீயாக விடுறேன். இப்படி இலவசங்கள் அள்ளி தெளித்த ஒரு இடத்துல நான் இலவசமே கொடுக்க மாட்டேன்னு ஒரு கட்சி, நாம் தமிழர் கட்சி. இப்படி இருவேறு மனநிலைக்கு இடையில தான் இந்த வாக்குப்பதிவு நடந்து முடிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது எனக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. சுவாரஸ்யம் 20 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தலை பற்றி இப்போது சொல்லுவாங்கள்ல, ஒருத்தவங்களோட தோற்றத்தை பார்த்து எடை போடாதீங்கன்னு. பார்க்க ஒரு வயசான தாத்தாலாம் பேட்டி கொடுத்துருந்தாரு. அவங்களுக்கு அந்த ஒரு அம்மா பேட்டி கொடுத்துருந்தாங்க. அவங்களையெல்லாம் பார்த்தா இவங்கெல்லாம் பேசுவாங்களா இந்த அளவுக்குங்கிற நமக்கு ஒரு தாட் இருக்கும். பட் அவங்கள பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அவங்களோட அரசியல் கருத்தை பதிவு செஞ்சுருப்பாங்க. இந்த மாதிரி